ஐயோ, இப்ப இந்த கைப்பை பார்க்கலாம். இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்க? போய் பார்க்கணும். ஹலோ, என்ன? நான் வெளியில இருக்கேன். நீ வெளியில போறியா? ஓ இல்லையா? இப்பதான் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் 2 வருஷம் முன்னாடி ஒரு கைப்பையை வாங்கினேனே, அது இன்னைக்கு கீழே விழுந்துருச்சு. அதில் கீரல் விழுந்திருக்கு. அது ஒன்றும் நான் போய் தைக்கலை. எனக்கு தானே காசு இருக்கு, நான் புதுசு வாங்க போகிறேன். இங்கே யாருக்கிட்டையோட கேட்பேன் வலி எங்கன்னு. இங்கே ஒரு லாங் வாஷர் சென்டரும் இருந்ததுன்னு கேட்டேன், அங்கே போகலாம். சரி, அப்புறம் வீட்டை கூப்பிடுறேன். இப்போ நான் போகணும். பாய். ஏய் பாட்டி, இங்க என்னமோ லாங் வாஷர் சென்டரும் இருக்குல்ல, அதை எங்க கொஞ்சம் வழியில சொல்லு. பாரு, என் கைப்பையில கீரல் விழுந்திருக்கு, அதனாலதான் புதுசு வாங்கணும். எங்கன்னு கொஞ்சம் சொல்லு. இந்த பாட்டிக்கு காது கேட்கலையோ? இந்த பாட்டி, உங்களுக்கு தெரியும்னா உடனே சொல்லு. இதெல்லாம் உனக்கு காது கேட்காதா? இந்த பாட்டி வேற இவங்க கிட்ட போய் கேட்டுருக்கேன். நான் போறேன். மேலே வந்தா ஒரு மீடியா மார்க்கெட் எடுக்க சொன்னாங்க. ஒன்றுமே இல்லையே. இந்த பாட்டிகிட்ட கேட்கலாம். பாட்டி, எங்கே இருக்கு மீடியா மார்க்கெட்டு? என் காசு கூட புது ஐஃபோன் வாங்க போகிறேன். பாட்டிக்கு தெரியாது எங்கே மீடியா மார்க்கெட் இருக்கு. அங்கெல்லாம் டிவி வாங்குவோம். ஃபோன்னா பார்க்க தெரியுது, ஆனால் மீடியா மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. வணக்கம் பாட்டி, உங்களை பார்த்தா ரொம்ப கலைப்பா இருக்கு. ரொம்ப வேலையா? கதைக்கு போன அதனால தான். எனக்கு ஒரு குட்டி உதவி பண்ணுறீங்களா? என்ன சொல்லு? எனக்கு துணி கடை ஃபங்க்ஷன் சென்டரில் போகணும். கொஞ்சம் வழி சொல்வீங்களா? கண்டிப்பாக. எவ்வளோ பண்ணிலாம் கேட்குறேன். இங்கேருந்து நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்பி இன்னும் கொஞ்சம் போய் தான் ஃபங்க்ஷன் சென்டர் வந்துடும். ரொம்ப நன்றி பாட்டி. அட, அவைக்கு மாத்திரம் சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் சொல்லல. எதுக்கு அப்படி? ஆமாங்க பாட்டி, எதுக்கு சொல்ல? பண்டிகா கேட்டாருன்னா பணிமுடிய நீ சொல்ல ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற